பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நல்ல நாளிலே ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் நேரடியாக இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். அருமையானவர்களே, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். தேவன் விரும்புகிறதான ஒரு காரியம் ஜெபம். இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுது சீசர்கள் அவருடைய ஜெபத்தை பார்த்தார்கள், கேட்டார்கள். ஏனென்றால் அவர் இரவும் பகலும் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்து, இரவெல்லாம் ஜெபித்து அடுத்த நாள் வந்து அவர் ஊடாக செய்கிற அற்புதங்களை, அடையாளங்களை குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், முடவர்கள் நடந்தார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள், மரித்தோர் உயிரோடு எழுந்தார்கள், தரித்திரருக்கு தேவனை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இதை எப்படி செய்கிறார் என்று சீசர்கள் உற்று பார்த்த பொழுது அவர் எப்பொழுதும் ஜெபத்திலே இருக்கிறதை கண்டார். அப்போ இவர்கள் அவரிடத்தில் போய் சென்று கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்ன பொழுது அவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அப்போ தேவன் எதை விரும்பினார் என்றால், நாம் தேவனோடு உறவு கொள்ளுவதை தேவன் விரும்புகிறார். தேவனோடு ஐக்கியமாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். தேவனோடு தொடர்பில் இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். கடவுள் விரும்புகிறார், இயேசு விரும்புகிறார். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேணும் என்றால், அவரோடு நாம் உறவாட வேணும் என்று அவர் விரும்புகிறது. கடவுளோடு ஒரு தொடர்பு கொள்ள வேணும் என்றால் இந்த ஜெபம் என்கிறது சொல்லுகிறது நூடாகத்தான் நாம் என்ன செய்யலாம், கடவுளோடு ஒரு உறவை தொடர்பை வைக்க முடியும். அதனாலே நம்முடைய ஜெபம் உண்மையாகவே நாம் தேவனை நோக்கி உண்மையாக ஜெபிக்கிறோமா? அப்போ ஜெபிக்கிற மனிதர்களுடைய இருதயம் எப்படி இருக்க வேணும் என்று தேவன் பார்க்கின்றார். முதலாவது, நான் ஜெபத்துக்கு சென்றால் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேணும் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவர் பிறகு சொல்லுகிறார் என்று கேட்டால், உமக்கு வேதனைகள் உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பாரும் என்று சொல்லுகிறார். அப்போ ஜெபத்துக்கு போகிற பிள்ளைகள் முதலாவதாக நம்மை நிதானித்து கர்த்தரோடு இசைந்து அவரோடு உறவாடுகிறது தான் ஜெபம். ஒரு அப்பாவோடு பிள்ளை எப்படி பேசி உறவாடுகிறதோ அப்படி நம்முடைய ஆண்டவரோடு கதைத்து பேசி உறவாடுகிறது தான் அந்த ஜெபத்துக்கு ஜெபம் என்று பெயர். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன், பாருங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ பயந்து கூப்பிடுகிறதால, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு பயமாயிருக்கிறது என்று. ஏனென்றால் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை அவர்களுக்கு அற்றுப்போகிறபடியினாலே அவர்கள் என்ன செய்கிறார்களோ பயப்படுகிறார்கள். இந்த மக்கள் எதை கண்டு கர்த்தருக்கு பயப்படவில்லை, பின்பதாக தங்களுக்கு எதிராக வந்த எதிராளியை கண்டு அந்த எதிராளிகளை கண்டு பயந்தார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே எகிப்து தேசத்திலே தங்களை மீட்டு கொண்டு வந்த தேவன் அந்த பார்வோனுக்கு மத்தியிலே செய்த 11 அற்புதங்களை இவர்கள் மறந்துட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமையும் இப்படித்தான். நாம் சில சூழ்நிலைகளை கண்டு ஜெபத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, வேத தியானத்தை விட்டு, சபை கூடுதலை விட்டு, சபை ஐக்கியத்தை விட்டு, அன்பை விட்டு, ஊழியத்தை விட்டு, இப்படி எல்லாம் விட்டு போய் இருக்கிறது காரணம் என்னவென்றால் பயம், சந்தேகம், திகில், தேவையற்ற காரியங்களை மனதிலே கொண்டு வருவது. இவைகள் என்ன செய்யும் என்றால் தேவனை விட்டு நம்மை தூரமாய் படுத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் 31 வருடமாய் வாழ்ந்து வருகிறேன். அவருடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை சொல்ல போனால் சொல்லி முடியாத அளவுக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார்.
அப்போ அவைகளையெல்லாம் சில சமயங்களில் சூழ்நிலைகளை பார்த்து சில வேளையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த செய்த நன்மைகளை மறந்து மறுதலிக்கிறோம், அவிசுவாசப்படுகிறோம், கோபப்படுகிறோம், பயப்படுகிறோம். அப்போ இவர்கள் என்னவென்றால் திரும்பி பார்த்தார்கள். இவர்களுக்கு மத்தியிலே எகிப்து தேசத்திலே ஆண்டவர் தான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கின்ற காண்பித்து அந்த எகிப்தியரை கலக்கடித்து ஜெயம் கொண்டு அவர்களை விடுதலையாக்கி கொண்டு அந்த ஆண்டவரை மறந்து அந்த எகிப்தியரை திரும்ப பார்த்து அவர்கள் பயந்தார்கள். அப்போ பயந்தால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபத்தின் நேரமாக சூழ்நிலைகளை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து, மனிதர்களுடைய வெட்டி பேச்சுகளை கண்டு ஏன் நாம் பயப்பட வேண்டும்? ஏன் நாங்கள் கலங்க வேண்டும்? தேவன் உயிரோடு இல்லையா? அந்த தேவன் நம்மை பார்க்கவில்லையா? அந்த தேவன் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு முன்பதாக அதை விட பெரிய பாரதூரமான பிரச்சனைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கவில்லையா? நமக்கு அதை விடுதலையாக கொடுக்கவில்லையா? அப்போ ஏன் இன்றைக்கு இந்த பயம் என்றால், தேவனை இன்னும் நாம் சரியாக கண்டுகொள்ளவோ விசுவாசிக்கவோ அவர் மேல் நம்பிக்கை வைக்காததினாலே இன்றைக்கு திரும்பி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கலப்பையிலே கை வைத்தவனும் திரும்பி பார்க்கக்கூடாது என்று. நாங்கள் எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல திரும்பி பார்க்கிறோம். நமக்கு பின்னாலே எது பயங்கரமான சம்பவம் நமக்கு நடக்கிறதான்னு திரும்பி பார்க்கிறோம். ஒரு பயங்கரமான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கவும் மாட்டாது. நம்மை தேவன் கைவிடவும் மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்றும் நம்மை மகிமையாய் மேன்மையாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால் ஜெபம் பண்ணுகிறதுக்கு முன்பதாக ஆராயுங்கள். வேத வசனத்தை முதலாவது வாசித்து, நாம் எல்லாரும் குறைவுள்ள மனிதர்கள், நாம் ஒருவரும் நிறைவானவர்கள் அல்ல. அந்த நிறைவான தேவன் நமக்குள்ளே வருகிற பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் அகன்று போகிற ஒரு நல்ல தேவனை சேவிக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும், எப்படிப்பட்ட பாவிகளானாலும் தேவனிடத்தில் நீங்கள் சொல்லுகிற பொழுது அவர் அதை மன்னித்து உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தன்னுடைய பிள்ளைகளாக அரவணைத்து, தேவன் எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய பிள்ளை என்னோடு உறவாடாதா, என்னோடு நடக்காதா என்று எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறார். அந்த தேவனை திரும்பி நீங்கள் அவரை நோக்கி பார்த்து பின்னுக்காக திரும்பி எகிப்தியரை கண்டு பயப்படாதபடி கர்த்தரை நோக்கி நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.